நீங்கள் ரெக்கவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க இல்லையா, அதுவும் சாதாரண சர்ஜரி மாதிரி தான். இன்றைக்கி நான் சர்ஜரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு இன்றைக்கி சாயங்காலம் நடக்க முடியல வழினால அப்படின்னு சொன்னால் கூட நாளை காலையில் கண்டிப்பாக நடக்கலாம். ஒரு வாரத்தில் வீட்டுக்கு போய் அவளோட எல்லா வேலையும் தானாகவே செஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் அவள் ஸ்கூலுக்கு போயிடலாம். நார்மல் ஸ்கூல் பேக் தூக்கலாம், நார்மலாக டெஸ்கில் உட்காந்து எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் படிக்கலாம், முடிஞ்சால் அத்லெட்டிக்ஸ் கூட பண்ணலாம். நான் பேர் சொல்ல விருப்பப்படல. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் நிறைய பேர் ஸ்கோலியோசிஸில் இருந்தவங்க சாதிச்சிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற 10-12 வருஷமாக ரெகுலராக பார்க்கக்கூடிய காரணங்கள். எப்போம்மா பார்த்தீங்க சார்? நான் பார்த்து ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். ஏம்மா சொல்லலை? எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போனால் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் சார். பிரச்சனையை நம்ம வெளியே சொன்னால் தானே தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் பயத்தில் வெளியில் சொல்கிறதே இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்துரும். அம்மா கிட்ட சொன்னால் அம்மா ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அது ஒன்று. அடுத்தது அம்மா பார்த்துருவாங்க. நம்ம வீட்டில் யாருக்கிட்டையாச்சும் சொன்னால், சொந்தக்காரங்க கிட்ட சொன்னால், இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் 2வது. ஸோ இது எல்லாமே டிலேக்கு உண்டான காமன் காரணங்கள். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. சரி, இப்போ ஒரு அம்மா குழந்தை வயித்துல இருக்கும்போதே பிரெக்னன்சி டைம்ல மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க எப்படி சார் அந்த ஸ்கோலியோசிஸை கண்டுபிடிக்க முடியும் அவங்க குழந்தைக்கு? மைல்டாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நாளாகுமா, குழந்தை வளர்ந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இதுவே ஒரு 4-5 வயசுக்குள்ளனா, சின்ன வயசுலேருந்து வர ஸ்கோலியோசிஸ் இருக்கு இல்லையா, அம்மா தினமும் குழந்தைய பார்க்குறவங்க முதுகு வளைஞ்சிருக்கிறத தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அதை அங்கே தான் அம்மாவால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அம்மா என் குழந்தை அப்படியே தான் சின்ன வயசுல இருந்து இருக்கு அப்படின்னு விடுறது தப்பு. ஃபஸ்ட்டு சொன்ன அதே பாயிண்ட் தான். முதுகெலும்பு எஸ் ஷேப்பில் இருக்கும், இல்லை சி ஷேப்பில் இருக்கும். அதை நம்ம எல்லாரும் உள் வாங்கிக்கணும். எல்லாருக்கும் இருக்க வேண்டிய நேர் முதுகுத்தண்டு எலும்பு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு சிஎஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனைன்னு எங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அவங்க வரணும். சார், இப்போ குழந்தைங்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே 13 வயசுக்கு அப்புறமா சிவியாரிட்டி நிறைய இருக்கும்னு சொல்றீங்க. இது எப்படி சார் மிஸ் பண்றாங்க? இதுக்கு ஒரு மேஜர் காரணம் நம்ம ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங். இப்போது யூரோப், வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களோடது வின்டர் ஜாஸ்தி, சம்மர் கம்மி. அதனால் கொஞ்சம் எக்ஸ்போசபிள் ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரோட ட்ரெடிஷனில் பெண் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்பயுமே போத்துன மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அம்மா அப்பானால கண்டுபிடிக்கிறதுக்கு டிலே ஆகுது. இதுதான் ஒரே உண்மையான காரணம், வேறு எந்த ஸ்பெசிஃபிக் ரீசனும் கிடையாது. அந்த அம்மாக்கள் சடனாக தோள்பட்டை மேலே ஏறுதா, இல்லை ஒரு பக்கம் இடுப்பு வளையுதான்றதை உன்னிப்பாக கவனிக்கணும். இல்லை அப்படின்னா பெண் அந்த பாப்பாங்க கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஒரு பக்கம் மார்பகம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் மார்பகம் சின்னதாக இருக்கும், தோள்பட்டை மேலே இருக்கும், தோள்பட்டை கீழே இருக்கும், இடுப்பு மேலே இருக்கும், இடுப்பு கீழே இருக்கும். இவ்வளோதான் அதோட ரெகுலர் ஃபைண்டிங்கு. இதை அம்மா பொண்ணுங்களை அக்ரஸிவாக பிரச்சனை இருக்குன்னு தேடாமல், என் பொண்ணுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அவேர்னஸோடு பார்த்தாங்கனாவே அதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்துரும். அம்மா கிட்ட சொன்னால் அம்மா ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அது ஒன்று. அடுத்தது அம்மா பார்த்துருவாங்க. நம்ம வீட்டில் யாருக்கிட்டையாச்சும் சொன்னால், சொந்தக்காரங்க கிட்ட சொன்னால், இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் 2வது. ஸோ இது எல்லாமே டிலேக்கு உண்டான காமன் காரணங்கள். இந்த நான் ப்ராக்டிஸ் பண்ணுற 10-12 வருஷமாக ரெகுலராக பார்க்கக்கூடிய காரணங்கள். எப்போம்மா பார்த்தீங்க சார்? நான் பார்த்து ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். ஏம்மா சொல்லலை? எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போனால் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் பிரச்சனையை நம்ம வெளியே சொன்னால் தானே தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் பயத்தில் வெளியில் சொல்கிறதே இல்லை. முன்னாவாச்சு இதுக்கு தீர்வு கிடையாது. முன்னாவாச்சு ஸ்பைன் ஒரு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இப்போ ஸ்பைன்னு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டலாம். நான் சொன்ன மாதிரி 13 வயசு குழந்தைக்கு கண்டுபிடிச்சோடனே காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஜாஸ்தியாக வளையலை அப்படின்னா சர்ஜரின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், பெல்ட் போடுன்னு தான் சொல்லுவோம். பார்த்துட்டே இருங்க, ரொம்ப மோசமாச்சுன்னா சர்ஜரி பண்ணலான்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் அவங்க எங்களை நோக்கி வர்றதே லேட் ஆகுது. அவங்க லேட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களால் உதவி பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு 13 வயசு பொண்ணு உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க. நீங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறீங்க. சர்ஜரினா ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும் சார்? அவங்களோட பழைய அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து 13 வயசுக்கு அப்புறம் உள்ள அந்த ரொட்டீன் லைஃப் அவங்களால வாழ முடியுமா? 100% வாழ முடியுமா? சர்ஜரி நாம் பண்ணணும்னு சொல்கிறதே அந்த பாப்பாவை நார்மலான நம்மளை எல்லாரும் மாதிரி வாழ விடுறதுக்காக தான் நாங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறோம். ஸ்கோலியோசிஸ்க்கு எதுக்கு சர்ஜரி பண்ணணுன்றதான் நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நான் சொல்கிறேன். ஸ்கோலியோசிஸ் அழகுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி கிடையாது. இப்போ முதுகெலும்பு வளைஞ்சிருக்கு அப்படின்னும் பட்சத்தில் ஒரு பக்கம் நுரையீரலை அதை அமுக்கலாம். அடுத்தது வளைஞ்சிருக்கிற தென்னை மரம், வளைஞ்சிருக்க பனைமரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயோ வளையும் போது
முதுகுத்தண்டு வளையும் போது சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி அது வளையும் போது நுரையீரல் பிரச்சனைகள் வரலாம், பிற்காலத்தில் மூச்சு விடுற தொந்தரவு வரலாம், பிற்காலத்தில் நடை உடையோட பாதிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்லேயும் காம்ப்ளிகேஷன் 1% உண்டு. அந்த காம்ப்ளிகேஷனை பார்த்துட்டு இருந்தால் 99% பெனிஃபிட் நம்ம அடைய முடியாது. சர்ஜரி அவங்கள இந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த சர்ஜரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்களை முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ணுவோம். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ண முடியல, ரொம்ப மோசமாக வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை விட மோசமாக வளையாமல் இருக்கிறதுக்காக தான் சர்ஜரி பண்ணுவோம். இது 2 தான் எங்களோட மேஜர் காரணங்கள். நீங்கள் ரெக்கவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க இல்லையா, அதுவும் சாதாரண சர்ஜரி மாதிரி தான். இன்றைக்கி நான் சர்ஜரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு இன்றைக்கி சாயங்காலம் நடக்க முடியல வலினால அப்படின்னு சொன்னால் கூட நாளை காலையில் கண்டிப்பாக நடக்கலாம். ஒரு வாரத்தில் வீட்டுக்கு போய் அவளோட எல்லா வேலையும் தானாகவே செஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் அவள் ஸ்கூலுக்கு போயிடலாம். நார்மல் ஸ்கூல் பேக் தூக்கலாம், நார்மலாக டெஸ்கில் உட்காந்து எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் படிக்கலாம், முடிஞ்சால் அத்லெட்டிக்ஸ் கூட பண்ணலாம். நான் பேர் சொல்ல விருப்பப்படல, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் நிறைய பேர் ஸ்கோலியோசிஸில் இருந்தவங்க சாதிச்சிருக்காங்க. ஓகே. நம்மளுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, பட் வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டு ஏர்லியாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க.